请输入
எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனை உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உண்மை துதித்து கொண்டிருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்கள் இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. உங்களுடைய சேக்கினா மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக ஆண்டவரை பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு சோத்திரபடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரபடி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. இயேசு ராஜாவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு சோத்திரம் 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வீக ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரம் எங்களோடு அசைவாடட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. என் தேவாதி தேவனே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிற என் தேவாதி தேவனே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. அப்போ இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்கள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரங்கள் நிறைந்த இந்த பகுதி ஆண்டவரே. அப்பா எல்லா விக்கிரத்தின் கிரியெல்லாம் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. ஒரு தேவ ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியான இந்த பகுதியில் நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சோதனை கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த பகுதியில் அநேகரை நீங்கள் சந்திக்க போறீங்கப்பா. அநேகரை நீங்கள் ரட்சித்து கொண்டு வர போறீங்கப்பா. அதற்காக உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கும் போது ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வர போற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. என் தேவாதி தேவனப்பா என் ராஜாதி ராஜாவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே மீண்டுமாக ஒரு வீட்டுக்கு கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான ஓய்வு நாளை யாரும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சோதரத்தின் கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ ஆவியானவரே நாங்கள் இந்த இடத்துல துதிக்கும் போது ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது ஆண்டவரே சிறைச்சாலையில் 2 பேர் துதித்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அங்கே இருந்தவர்களுக்கு சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது போல் ஆண்டவரே. அப்பா இந்த பகுதியில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆவியானவரே உமக்கு கொடான கொடி சோதிராம் 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 சோதிரம் ஆண்டவரே. வல்லமை மிக்கவர் ஆண்டவரே, வல்லமையான காரியங்களுக்கு செய்தபடினால உமக்கு கொடான கொடி சோதிரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதிரம் அப்பா, சோதிரம் அப்பா, சோதிரம் அப்பா, சோதிரம் அப்பா, சோதிரம் ஆண்டவரே, சோதிரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம் 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 ஸ்தோத்திரிப்போம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த 4 கூட்டத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டங்களை நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தி தாருங்க ஆண்டவரே. ஆசரை கொண்டு நீங்கள் பேச போகிற சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாக நீர் என்னை மாற்றுங்க. நீ பெரியவர், பெரிய காரியங்கள் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய மகிமைகள் தான் உண்மைக்கே உரியது. இந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah.
அடக்கம் தந்தார். பாட்டு என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு
நித்திய ஜீவன் பாட்டு புத்தகத்துல 101வது பாட்டு. இந்த நன்குள்ள ஆண்டவர் இயேசுவின் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். இந்த நன்குள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த நன்குள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த
உயிருள்ள தேவன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள இயேசு அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இந்த வேளையில நிரப்பும் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல எத்தனையோ வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் தனிமையில் பாவியில நடக்குதுண்டப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையெல்லாம் எங்களுக்கு துணையாக நீர் வந்தீரே ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். இருபத்தி நாளத்தில் இருந்த துதி பலிகளை ஏறெடுப்போம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீங்க இயேசுப்பா, எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க இயேசுவே. ஹalleluya. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உங்களுடைய ஆட்சி தேற்றுகிறோம்ப்பா. ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் இயேசுப்பா. ஹalleluya 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 ஹalleluya. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல தெரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
ஆண்டவரே இந்த கத்தால் வருஷத்தில் 1வது மாதம் இந்த 12வது மாதம் வரை ஆண்டவரே அப்ப எங்களோடு கூட இருந்து இந்த நாட்களில் நீ காத்து நடத்தி ஆண்டவர் வந்ததற்காக நன்றியோடுமே இந்த நாட்களில் நீ காத்து நடத்தி ஆண்டவர் வந்ததற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறப்ப இன்னும் எங்களோட கத்தாவை வருகிற புதிய ஆண்டுல ஆண்டவரே ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஆண்டவரே நடத்துவே என்கிற அந்த விசுவாசத்தோடு கத்தாவே ஆண்டவரே கத்தாவை புதிய ஆண்டிலே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு நம்பிக்கை தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பினதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி செல்லும். பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி சப்பா. துதிக்கிறேன் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. சப்பா பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கர்த்தாவே தந்திரே அதற்காக நன்றி ஆண்டவரே. மீதி இருக்கிற ஒவ்வொரு வேலையும் பொறுப்படுங்கப்பா கர்த்தாவே. எங்களுடைய ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்துங்க, அவரை மறைத்து கர்த்தர் நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வலிமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த இடத்துல கட்டளை எடுக்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் உடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே ஆண்டவர் சிறுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையிலே ஆண்டவர் கிருபையாக ஸ்தோத்திர கூட்டங்களை தேவன் நடத்தி வருகிறார். மகிமை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்தோத்திர கூட்டம் நடந்து வருகிறது. வருஷந்தோறும் டிசம்பர் மாதம் உள்ளது. இந்த பாசியாளர்கள் இதை நடத்தினார்கள். சபை பிள்ளைகளும் அதை ஒருமுறைப்பட்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே செய்வதனால் ஆண்டவர் கிருபையாக நடத்தி வருகிறார். அதற்காக ஜெபிக்கிற பிரயாசப்படுகிற அந்த எல்லா பிள்ளைகளையும் கொடுக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமை உற்சாகத்தோடு இவர்கள் செய்து வருகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். 1ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டமானது இன்னைக்கு நாம் 20ஆம் தேதி என்ன செய்திருக்கிறோம். 19 நாட்களும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்தி தந்திருக்கிறார். கையை வைத்து 19 முறை எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். 20ஆவது நாள் நல்லதாக்கா வீட்டில் ஸ்தோத்திர கூடத்தை கத்திரை பிடித்திருந்தார். கத்திர ஸ்தோத்திரம் அவர்கள் கொடுத்த இல்லை பிள்ளைகளுக்காக சிசமாக இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிற சதீஷனுடைய மகன் சுவிசனுக்காக கத்திர ஸ்தோத்திரம். பிள்ளைக்காக கத்திர ஆஸ்வதிக்கணும். குடும்பத்தை கத்திர ஆஸ்வதிக்கணும். இந்த ஸ்தோத்திர கூட நடைபெறுவது இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். சுசிதமாய் பிள்ளைக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக எங்களை வைத்து 7 முறை கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படி ஜலையா சொல்லுவோம்.
ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். மகிமை இந்த வாரம் முழுவதும் அந்த கிருபையாக நடத்தி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்திலிருந்து 2 நாட்கள், ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் என்னுடைய சபையில வைத்து இந்த ஸ்தோத்திர கூட்டமானது தலைமை சபையிலே நம்முடைய ஸ்தோத்திர கூட்டமானது நடைபெறும். கண்டிப்பாக ஸ்தோத்திர கூட்டத்தில் வாங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாம மகிமை பெறட்டும். நேரம் நல்ல குளிர். நம்ம நிறைய பேர் சிக்னல் கொடுத்துட்டே நினைச்சிருங்க இருக்கீங்க. யாருக்குன்னே குளிர்தியா இன்னும் 9 மணி வரைக்கும் போட்டு எங்களை பாடாப்படுத்தி போகும்போது குடவழி என்ன ஆக்கிறாங்க, எங்களை பேஷண்ட் ஆக்கிறாங்க. நாங்கள் ஸ்தோத்திரம்ன்றது வந்திருக்கோம். பேஷண்ட் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வரலன்னு சொல்லி சிலர் சோர்ந்த முகத்தோடு, சிலர் பலவீனத்தோடு அப்பப்போ சிக்னல் கொடுக்குற மாதிரி என்ன செய்யுங்க. இந்த ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன், சில இடத்துல சிவப்பு லைட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்காது. இப்படி அணைஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம கவனிக்க மாட்டோம். அணைஞ்சு எரிஞ்சு வைங்க, டக்குன்னு என்ன செய்வோம் பாருங்க. அதுமாரி சிலருடைய சிக்னல் என்ன செய்யுது பாருங்க. என்ன செய்யுங்க, எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. மாதந்தோறும் இங்கே ஜெப கூட்டமும் என்ன செய்கிறது, நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஜெப கூட்டமும் நடந்து வருகிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க உற்சாகத்தோடு. கர்த்தர் ஸ்தோத்திர. அருமையான குடும்பத்தார் அந்த ஊழியத்தை கனப்படுத்துகிறார்கள். இந்த சபை பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், உடைய ஊழியத்தை நேசிக்கிறார்கள். எங்களை ஊழியத்தில் இருக்கிற எங்களையும் நேசிக்கிற கனப்படுத்துகிற நல்ல அன்பான பிள்ளைகள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே அந்த வயதில் நான் சின்னவங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்குற நல்ல அன்பான குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நினைத்து நான் நினைச்சுக்கிறேன். தேவனுக்குள்ளே அவருடைய வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகை வரையும் நல்ல நடத்துதலை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை நடத்தினதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக அதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும். அவர் செய்வார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. 1ஆம் தேதியிலிருந்து சரியாய் சிலர் கூட்டத்துக்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சிலருக்கு வர முடியாத அநேக தடைகளை சத்துரு என்ன செய்கிறான், சிலருக்கு கொண்டு வருகிறான். அதற்காக ஜெபிக்க சொல்றதையும் பார்க்கிறேன். அவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நேரம் சமயமாயிட்டால நேரம் வேதவசனத்துக்கு நேரம் என்னை போட்டுகிறேன். நாம் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே வந்திருக்கிறதான முகாந்திரம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறோம், துதிக்கிறோம். ஏனென்றால் நாம் ஏற்படுத்தப்பட்ட முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சித்து வேறு குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த மனுக்குலம் எப்போதும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவங்க எந்த ஜாதி, மதம், மொழி, தேசம், ஏழை பணக்காரர்கள், படித்தவங்க படிக்காதவங்க, எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், புகழ்ச்சியை செலுத்த வேண்டும்ங்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. ஆண்டவர் அதனாலதான் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை. ஏனென்றால் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தவர்கள், தூதர்கள் துதித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம பிசாசு, சாத்தான் என்று நாம சொல்லுகிறோம் பாருங்க. இவர்களெல்லாம் செய்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர்கள் தான் கடவுளை என்ன செய்து இருந்தாங்களாம், ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த துதியை என்ன செய்யல பாருங்க, தனக்கு வேண்டும் என்று என்ன செய்தார்கள், விரும்பினார். எனக்கு இந்த புகழ்ச்சி வேணும், கடவுளை ஆராதிக்கிறாங்க, நான் தான் அந்த ஆராதனை நடத்துறேன். ஆனா ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரோ அதை என்னாலே என்ன செய்ய முடியுது. நல்லா கவனிக்கீங்களா? துதிக்கிற, ஏன் நீங்க தேவனை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாம் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு தூதர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களையும் ஒரு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறத விட அப்படிப்பட்ட தூதர்களை என்ன செய்யறாங்க பாருங்க, விரும்புறாங்க. நல்ல விரும்பி அவர்களுக்கு மகிமை செலுத்துறாங்க. இயேசுநாதருக்கு என்ன செலுத்துவாங்களோ அதே புகழ்ச்சியை கொண்டு யாருக்கு செலுத்துறாங்க? தூதர்கள். அவருடைய ஊழியத்தை செய்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஏன்னு கேட்டா அவர்கள் தேவனை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பாருங்க, துதித்தார்கள். அதனால நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்ட முகாந்திரம் இருக்கிறது. தேவனை என்ன செய்ய வேண்டும்? தூதர்கள் கூட இதை சரியா செய்யாம போயிட்டாங்க. நீங்களும் நானும் அதை என்ன செய்யணும் பாருங்க,
சரியா செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எப்போதும் இடைவிடாமல் கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவருக்கு எப்போதும் என்ன செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, எப்போதும் ஆண்டவருக்கு என்ன செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. இன்னும் வேறும் சொல்கிறது, புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக என்ன செய்யுங்க, சரி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூட்டம் நடைபெறுவது, இந்த ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறுவது, இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, எப்படியாவது அந்த பகுதியில் ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்யணும், நாம் துதிக்கும் போது ஆண்டுடைய அன்பு, நேசம், அவருடைய இரக்கம் நம்ம மேலையும் நம்ம குடும்பத்தின் மேலே என்ன செய்யறது பாருங்க, அதிகமாய் பெருகுகிறது. அல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன செய்யறோம் பாருங்க. அதனால நீங்க ஆண்டவருக்கு செலுத்துறது எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்டா என்ன செய்யணும், சரியா இருக்கணும். சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஏனோ தானவா என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும் போது ஏனோ தானோன்னு செய்வீங்களா பாருங்க. எங்க குடும்பம் ஹோட்டல் குடும்பம். எங்க ஃபேமிலியில எங்க பெரியப்பா, எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வைக்கிறவங்க, கேன்டீன் அப்படி விட்டு வச்சவங்க, அப்படி வச்சவங்க. அவங்க பாருங்க ஹோட்டல்ல சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீ போடுறதா இருக்கட்டும், மக்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கட்டும், அந்த சமையல் பண்றத பாருங்க. அதே நபர் தான் வீட்டில் சமைப்பாங்க. நாங்க ஃபங்க்ஷன் ஏதாவது குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம்னா, நாங்க ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறோம், நீங்க போகும்போது இந்த ஹோட்டல் குடும்பம் இருக்கு பாருங்க, எங்க குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்க யாராவது தவறுதலா அந்த நேரம் தாமதமாயிட்டு சரியில்லாம வாய்க்கல அப்படின்னு வைங்களேன், நேற்று மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு படாம காணாம போயிட்டேன் பார்த்தீங்களா, நீங்க 8:30 மணி ஆகிட்டு, ஆண்டவரே கையில துட்டு இல்லைன்னு நினைச்சிட்டேன், எல்லாரும் போயிட்டு வாங்க தோத்துறமே, நேற்று காணப்படாம போயிட்டேன், டீ வடை வாங்கி கொடுத்ததோட சரி நினைச்சிட்டேன், ஏன்னா காணப்பட்டா சாப்பிடலான்னு கேட்கணும், அப்புறம் எங்கேயாவது நினைச்சிடணும், ஆண்டவரே இப்போ வருஷம் கடைசி, ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5500 ரூபாய் வேனுக்கே நினைச்சு வேண்டியதாயிட்டு, நல்லா தோத்திரம் பிரைசலான்னு சொல்லணும்னு பார்த்தேன், ஆண்டவரே நான் தோத்திரம் கொடுத்து தோத்திரம் போட்டுக்கிட்டு ஐயா அவனு ஓடிய போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டால் கடையில் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், எங்க சொந்தக்காரங்களை பார்த்துருக்கேன், ஹோட்டல் குடும்பம் தான், ஆனா இது ஒன்னாவது ஹோட்டல்ல சாப்பிடுமான்னா என்ன செய்யாது, நீங்க தான் ஹோட்டல் குடும்பம் தானே, இப்போ ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதானே ஐயா, ஆனா சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தான் தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். நல்லா கவனிச்சிங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஹோட்டல்ல எப்படி சமையல் பண்ணுவாங்க, ஹோட்டல்ல எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னதான் செய்யும். இப்ப பாருங்க, அவங்களே சமையல் பண்றவங்க தான், ஆனா அவங்களே அதை என்ன செய்ய விட மாட்டேங்காங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தா நீங்களும் நானும் செலுத்துற தோத்திரம், ஆண்டவருக்கு செலுத்துற மகிமை எப்படி இருக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளுக்கு தகுந்தாப்புல, நேரத்துக்கு தகுந்தாப்புல, பொழுதுக்கு தகுந்தாப்புல நினைச்சு கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. யார் இசை வாசிக்காங்க, யார் பாட்டு பாடுதாங்க, யாரு தோத்திரம் சொல்லுதாங்க, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நல்ல என்ன செய்யணும் பாருங்க, மனதார. அதெல்லாம் நிறைய இந்த மூப்பர்களை தான் பார்த்துருக்கேன். மற்றவங்க கூட இந்த மூப்பர்கள் இருக்காங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தான் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, கை தட்டுறது, அவங்க பிடிச்சவங்கன்னா தான் கை தட்டுவாங்க, பிடிக்காதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தோத்திரம் போட மாட்டாங்க, வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டேன், மனதுக்குள்ள நீர் நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டாங்க. தோத்திரம் ஆண்டவரே, அப்பா எனக்கு நல்ல இருதயத்தை, ஞானத்தை எனக்கு என்ன செய்யும், இந்த அண்ணாச்சி இந்த அக்காவுடைய ஜெபத்தை கேட்டு என் இருதயத்துல என்னத்தை தாரும் அப்படின்னு நானும் தோத்திரம் பண்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க செலுத்துகிறதான மகிமை துதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வியாதிப்பட்டதாக என்ன செய்யக்கூடாது. பாருங்க, அன்றைய நாட்கள்ல நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அனுபவம் இருந்ததுதான். இன்னைக்கும் நிறைய தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன செலுத்துவாங்க, பலி செலுத்துவார். அந்த பலி செலுத்துகிறதான காரியம் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கடவுளுக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அந்த பலி எப்படி இருந்ததான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமானதா இருந்ததாம், பழுது இல்லாம இருந்ததாம். நோயோ குருடோ நொண்டியோ சீக்கோ அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, செலுத்த மாட்டாங்க, பழுது இல்லாம இருந்ததாம். அதனால நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செலுத்துற ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும் பாருங்க, அந்த பழுது இல்லாததா இருக்கணும். மனதார கர்த்தருக்கு என்ன செய்யணும், செலுத்தணும். அப்படி நீங்க மனதார செலுத்தினீங்கன்னா தான். அதனாலதான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் எங்க இருந்து சொல்லணுமா பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன செய்,
ஸ்தோத்திரம் எங்கன்னு சொல்லணுமா? உள்ளான மனுஷன்ல இருந்து சொல்லணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு மத்தியானம் போல சதீஷ் போன் பண்ணா, எப்பா என்னப்பா கூட்டம் ஏற்பாடுலாம் நடக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாண்ணே இல்லை நடக்கு. என்னையா அண்ணன்பா, என் வீட்டுக்காரியா அத்தைம்பா. சரத்துல கேட்டேன், எப்பா என்னை எப்படிப்பா கூப்பிடுறேன்? மாமா அப்படின்னு கூப்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நான்கிட்ட எப்பா பிறநாள்காரன் நினைச்சுதான் பிறநாளுக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா இப்படி நடக்குன்னு. அவன் நாங்கள் ஒரு திருஷ்டி, ஒரு அம்மா ஒரு அந்த வீட்டுக்காரர் இறந்துட்டார் புதூரில். நான் அங்கே போயிட்டு சபையில் ஒன்று 2 பேர் சேர்ந்து போய் ஜோம் பண்ணிட்டு திரும்ப எல்லாருக்கும் சொல்லலை. அதனால் போயிட்டு அவன் அந்த அம்மாவை பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் வந்து ஆலமரத்தில் எல்லாம் ஜாம் ஆகிட்டு வரும்போது தான் சதீஷ் அடிக்க அவன் பேசுகிறாங்க. அண்ணே சொன்னா, எப்பா பிறந்தநாள் வீடு, பிறந்தநாள்காரங்க என்ன செய்தீங்க ஆச்சுன்னா, நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்லைப்பா இனிமேல் தான் நாங்கள் எல்லாம் நினைச்சிருக்கோம், இதான் சாமான்ட்டு இனிமேல் தான் சாப்பிடணும். இல்லை நீங்கள் நேரம் இங்கே வந்துருங்க, என்ன செய்யுங்க நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்க, பிறந்தநாள் வீடா, பிறந்தநாள் கொண்டாடுறாங்கனால பிறந்தநாளுக்கு என்ன ஏற்பாடாக இருக்குது, சாப்பாடாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. இதே சாப்பாடு எங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கோம். ஆட்டுக்கறியோ சிக்கனோ என்ன எடுத்தாவளோ தெரியல. ஆசாத்தி அம்மா தள்ள தான் எல்லாம் விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என்ன செய்வாங்க, அப்படி ஏதாவது ரெடி பண்ணாங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு மட்டும்தான். எப்படி தானே, அவங்க அத்தை, அவங்க மாமா, அவங்க குழந்தைனாரு, இப்படி எல்லாம் யாருக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு வைங்களேன். சொல்ல மாட்டான், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன மணி இப்பவுமே நேரம் ஆகிட்டு, நீங்கள் இப்போ தான் காய்கறியே நினைச்சிருங்க, வாங்கிட்டு மணி வேற ஒன்றாயிட்டு, நீங்கள் இதுக்கு மேலே சாப்பிட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் என்ன செஞ்சிடும், 2 மணி ஆயிரம், மறுபடியும் போய் நீங்கள் கிளம்பி வரணும். அதனால் நீங்கள் சாப்பிட வர முடியாது. இருந்தாலும் நீங்கள் சாப்பிட வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டால் இது என்ன இல்லாமல் சொல்கிறது, அவன் ஆனால் சொல்கிறான், என்ன இங்கே வாங்க சாப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மத்தியானம் இங்கே வந்து என்ன செஞ்சுருங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனதிற்கு உள்ளான மனதில் இருந்துச்சுன்னா எப்படி வருவாங்கன்னா, என்ன இங்கே வந்து என்ன செய்வாங்க, இல்லை நீங்களே ஒளியத்தில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அதனால் இங்கே வந்துட்டு போனால் இன்னொரு அலைச்சல், அதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்கிற. அப்படி இது எப்படி இருக்கு, இதுவும் சாப்பிட்றது தான். அதனால் மனதார செலுத்துறது ஒன்று இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயருக்காக வேதத்தில் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், அவருடைய உதடு எனக்கு எப்படி இருக்கிறது, சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, முத்தமிடுகிறது ஆண்டவரை. எசப்பா தோத்திரமையா அப்படின்னு என்ன செய்யுமா பாருங்க, முத்தமிடுகிறது. அவருடைய இருதயமோ எனக்கு எங்க இருக்கிறது, தூரமா இருக்கிறது. உதடு சமீபத்தில் இருக்கான், இருதயம் தூரமா இருக்கான். அதனால நீங்கள் நானும் ஸ்தோத்திரம் பண்ணும் போது, துதி செலுத்தும் போது, மகிமை செலுத்தும் போது எங்க இருந்து செலுத்தணும் பாருங்க, இருதயத்திலிருந்து, உள்ளான மனுஷன்ல இருந்து என்ன செய்யணும், செலுத்துனீங்கன்னா பலம் கிடைக்கும். நல்லா கவனிக்கீங்களா? ஏன்னா ஆத்மாவிலிருந்து தான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆனால் நாம பெயருக்காக, ஏதோ கடமைக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க, கடமைக்காக ஆராதிக்கிறவங்க இருக்காங்க, கடமைக்காக தோத்திரம் பண்றவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாள் என்ன கிடைக்காது பாருங்க, அவங்க அலைச்சல் தான் மிச்சமே தவிர பலம் கிடைக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ செய்யறதான அந்த பலி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழுதில்லாததாக, குறையில்லாததாக இருக்கணும். கர்த்தர் முதற் பலனா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. அப்படிதான் ஆண்டவருக்கு என்ன செலுத்துறாங்களா, ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அதனால நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். எப்படி செலுத்த வந்திருக்கோம் பாருங்க. வாசிப்போம். சங்கீதம் 71வது சங்கீதம் வாசிங்க, 6வது வசனம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையே நான் எப்போது என்ன செய்வேன் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான எத்தனையோ பேர் தோத்திரம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் பாடி இருக்கலாம். ஆனா வேதத்துல யாருடைய பெயர் பிரஸ்தாபமா டக்குன்னு உங்களுக்கு எனக்கும் பாட்டு தோத்திரம்னா ஞாபகம் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரத்தான் இருப்பாரு, தாவீதான் தான் இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டீவன் இறந்து விட்டாரு. ஆனா இன்னைக்கும் சபையில ஏதாவது ஒரு காரியம் நடக்குமோ டக்குன்னு அந்த ஆட்கள் சொல்லுது, நீங்க அவர்கிட்ட இந்த பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் நினைச்சுக்கிட்டு வர இந்த காரியத்தை செய்யணும் நினைச்சிட்டு வர செஞ்சுக்கிட்டு வர. பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா
அதுல ஒரு பேர் எண்ணிச்சிட்டாரு பாருங்க. பாஸ் இருக்கும் போதே அப்படி ஒரு பேர் எண்ணிச்சிட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் துதி அப்படின்னா நிறைய பேர் பாடியிருக்காங்க, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, நீங்காத பேர் வாங்கிட்டாங்க. அந்த பேர் வாங்கினது ஒரு நபர் தான். யார் பாருங்க? தாவீது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாவூத் என்று அவருக்கு ஒரு பேர் நினைச்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. நாம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வந்திருக்காரா இல்லையா? காலையிலே வர போறேன்னாரு ஒருத்தர். ஆமா, என்னது? ஆமா, டேவிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல என்ன வச்சிருக்கோம்? டேவிட்னு சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அவரை போல துதிக்கிறவங்க பேர் அப்படி வாங்கியிருக்கிறார். அவர் எப்படி துதித்தார்? வேதம் சொல்லுகிறது, எப்போது நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பேர் உண்டாகணும். ஆண்டவரை துதிக்கிற பேர் உண்டாகணும். எப்படி பாருங்க, எப்போது நான் கர்த்தரை என்ன செய்வேன்? சந்தோஷமா இருந்தாலும் சரி, சஞ்சலத்தோடு இருந்தாலும் சரி, உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, மன கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்றாலும், எந்த இருந்தாலும் இல்லைன்னாலும் ஆண்டவருக்கு என்ன செலுத்தணும் பாருங்க? மகிமையை, ஸ்தோத்திரத்தை, துதியை எப்போதும் தேவனுக்கு என்ன செய்யணும் பாருங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எப்போதும் செலுத்தினான். ஏன் அவன் எப்பொழுதும் செலுத்தினான்? அவன் சொல்லுகிறான், நான் தாயின் கற்பத்தில் உட்பவித்த நாள் முதற்கொண்டு உம்மால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். எப்போதும் ஆண்டவருடைய ஆதரவு அவனுக்கு இருந்துச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும்னா நல்லா கவனிச்சுக்கிடணும். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனா இருக்கிற நாம நீ எப்போது யார்கிட்ட பிரியமா இருப்போம்? எப்போது யார்கிட்ட அன்பா இருப்போம்? நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள இருக்குங்களா? கவனிக்கலாம். இதுதான் பிள்ளைகள்லாம் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால என் கண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது? வரையக்கூடாது. நான் என் சொல்ற கேட்கிற பிள்ளைகளை உட்கார சொன்னேன். கேட்காதவங்க என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க. சில பிள்ளைகள் நம்ம தாய் தகப்ப நான் சத்தம் விட்டாலும் ஒன்றும் சொல்லாது. அந்த பிள்ளைகளை தான் சொல்லுவேன். மற்றவங்களாம் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை. இப்போ ஆண்டவரை துதிக்கிறதான இந்த காரியம், மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆதரவா, அன்பா அப்படின்னு கேட்டா எப்போ இருப்பாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு சுகம் இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க? ஆதரவா இருப்பாங்க. உங்களுக்கு வேலை இருந்தா ஆதரவா இருப்பாங்க. நல்ல கவனிக்கீங்களா? உங்களுக்கு பெயர் இருக்குதா? ஆதரவா இருப்பாங்க. உங்களுக்கு புகழ் இருக்கா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அப்ப உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆதரவா இருப்பாங்க. மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. நல்ல கவனிக்கீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா? இதான் இப்ப ட்ரெண்ட். யார் கூடனாலும் என்ன எடுப்பாங்க? போட்டோ எடுத்து உடனே வீட்டில் என்ன செஞ்சிடறது? செல்ஃபி எடுக்கிறது. யோசிச்சு பாருங்க. 3 கோடி கடன் இருக்கிறவர் கூட இப்படி செல்ஃபி எடுப்பீங்களா? ஒருத்தன் மேல கொலை கேஸ் இருக்கு, அவர் கூட செல்ஃபி எடுப்பீங்களா? அவர் சொல்லுவார், நான் கொலையே செய்யலையா, அபாண்டமா என் மேல என்ன போட்டாங்க, வழி போட்டாங்க. கூட பிறந்தவங்களே இவர் யாருன்னு தெரியாதுன்றவாங்க. இல்லை கவனிக்கீங்களா? ஐயா, வாழ்ந்திருக்கும் போது எல்லாருடைய நேசமும் ஆதரவும் இருக்கும் மனுஷனுடைய ஜீவியம். ஆனா ஆண்டவர் மட்டும்தான், நீங்க வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, எப்போதும் அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க வாழ்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களை நம்பி ஆண்டவரை விட்டுறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, அம்மா கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தாழ்ந்திருக்கும் போது உங்களோடு கூட இருந்தவர், நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கும் போது உங்களோடு கூட இருந்தவர், அவர் ஒரு நாள் எழுந்திடக்கூடாது, மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிறோம், அவன் தாயின் கற்பத்திலே உட்பவித்த நாள் முதற்கொண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் என்ன படிச்சிருப்பான்? அம்மா வயிற்றுல இனிமேதானே படிக்கணும். அம்மா வயிற்றுல உட்பவித்த நாள். நீங்க பிறந்த நாளை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் கேட்டா உங்களுக்கு பிறந்த நாள்னா சிலர் சொல்ல மாட்டாங்க. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நினைச்சிருவாங்க, வேலையா சொல்லிடுவாங்க. சிலர் சொல்லாது, ஏன்னா வயசை இணைஞ்சிருவோம். அன்னைக்கு ஒரு அம்மாட்ட கேட்டேன், 44, அவன் மகனுக்கு 32 வயசு ஆகுது. நல்ல கவனிங்க. மகா பேத்தி அந்த பிள்ளை வயசுல இருந்துட்டு எனக்கு என்னடா, அந்த ஆளுக்கு 32 ஆகுது, இந்த அக்காவுக்கு அவரோட வயசு கூட இருக்கும். இந்த அம்மாட்ட எவ்வளவு இருக்க, 44 அப்படின்னு. ஓ, எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, இவரோட 6 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ, 3 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ ஒரு சந்தேகமே என்ன செய்யுது இருக்கு. சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பிறந்த நாள் நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஆனா அம்மா வயிற்றுல நாம எப்போ உற்பத்தி ஆனோங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாதுயா. ஆனால் அன்னைக்கு உற்பவித்த நாள் யார்கிட்ட இருக்கு பாருங்க, ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிறந்த நாளை சொல்லியிருக்கோம்,
இறந்த நாளை சொல்லியிருந்தோம். ஆனா உட்பவித்த நாள், ஏனென்றால் அந்த உட்பவித்த நாள் முதற்கொண்டு அவன் கர்த்தர் அவனுக்கு யாரா இருந்தாரா பாருங்க. என்றால் எத்தனையோ பிள்ளைகள் கற்பத்திலேயே இது செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா, அழிந்திருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அழிந்திருக்கிறது ஐயா. நல்லா கவனிங்க. பஸ்ல போயிட்டு இருந்தேன், அப்படியே பஸ்ல போனதுனால யோசித்து பாருங்க, அப்படி கேள்விப்படுறோம். சிலர் சொல்றாங்க, ஏமா அப்படி பண்ணிப்பேன், அழிச்சிட்டு வந்துட்டா, ஏன் அழிச்சிட்டு வந்துட்டான்னு கேட்ட சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, மூளை நரம்பு பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கான், அதனால வளர்ந்தா அது சுகம் இல்லாம இருக்கும், அதனால என்ன செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு. எத்தனை காரணங்கள் இருக்கு தெரியுமா? கருவிலேயே அழிக்கப்பட்டது எத்தனை காரணங்கள் இருக்கு தெரியுமா ஐயா? ஸ்தோத்திரம். சிலர் வேணும்னே போய் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளைகிட்ட, கல்யாணம் ஆன பிள்ளைகிட்ட, இத்தனை வருஷம் ஆயிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ கவலைப்படாதமா, ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை பாருங்க, அதனால அந்த பிள்ளைக்கு நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், அதனால அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கேட்கும்போது அவங்க டீசெண்டா, அதாவது நம்மளாம் அவருக்கு, நம்மளெல்லாம் ஆண்டவருக்கு துப்புரவாக்கி இருக்கிறாரா, அவங்கள தான் நேசிக்கிறாங்க. நாங்க இப்போ வேண்டான்னு என்ன செஞ்சு வச்சிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், எனக்கு இவங்களாம் கிறிஸ்தவங்க தானா, இவங்களாம் ஆண்டவர் தான் ஆராதிக்காங்களா, வேண்டான்னு என்ன செஞ்சு வச்சிருக்காங்களா? இதெல்லாம் எங்கேயா பைபிள்ல போட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நான் நினைச்சேன், நீ முட்டுவ செவுத்துல என்ன செய்வ, நீ முட்டி கேப்ப ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இல்லாம இந்த சமூகம் உலகத்துல இருக்கிற மனுஷனை என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. முன்னால ஒண்ணு பேசுவாங்க, பின்னால ஒண்ணு என்ன செய்வாங்க. எங்க உலகத்துக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்புக்காக நம்ம ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பூமியுடைய வாழ்க்கை வேண்டாம்னு சொன்னவங்களே பேசினவங்க. நல்லா கவனிக்கலாம். பிள்ளையும் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, அவன்கிட்ட போயா முதல்ல பிள்ளைய குடிக்கிய அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்படிப்பட்ட உலகம் இது. அதனால நான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னு கேட்டா, அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உற்பவித்த அந்த அந்த பிள்ளை வளரக்கூடாதுன்னு எல்லாம் யோசித்து பாருங்க. இதுதான் உலகம். ஆனா என்னெல்லாம் இந்த பூமியில என்னெல்லாம் யாரெல்லாம் செஞ்சாங்களோ. ஒருத்தர் சொன்னாரு, இஞ்சி இடிச்சோம், எள்ளு முட்டாய் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தின்னு கருவை அழிக்க பார்த்திருக்கிறாங்க எத்தனையோ பேர். இப்ப நீங்களும் நானும், நமக்கு நம்ம அந்த அம்மா வயிற்றுல உற்பவித்த நாள்ல எள்ளு முட்டாய் கிடைக்காமையா இருந்திருக்கும், இஞ்சி தட்டுப்பாடையா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நல்லா கவனிக்கீங்கயா. இப்ப நீங்களும் நானும் இப்படி முண்டக்கண்ணா ஊட்டிக்கிட்டு என்ன செய்தோமே, இப்படி உட்கார்ந்து இருக்காம அன்னைக்கே அழிக்கணும்னு என்னெல்லாம் நடந்துச்சோ, ஆண்டவரை நமக்கு ஆதரவா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆதரவு இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானும் எழுந்திருக்க முடியாது பாருங்க. அருமையான தாவீது அதைத்தான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார் பாருங்க. அதனால சொல்றான், எப்போது நான் கர்த்தரை துதிப்பேன். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல தேவனுடைய ஆதரவை மட்டும் இணைஞ்சிடக்கூடாது. சொந்த பந்தங்கள் போகலாம், கூட பிறந்தவங்க போகலாம், நண்பர்கள் போகலாம், யார் வேணாலும், எந்த மனிதர் வேணாலும் உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாள் இணைஞ்சிடக்கூடாது. உங்க குடும்பத்தை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு நாள் தேவனுடைய ஆதரவு உங்களை விட்டு இணைஞ்சிடக்கூடாது. யா நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை. அப்ப பணத்துக்காக, மனிதர்களுக்காக, இந்த பூமியில இருக்கிற சொந்த பந்த சொத்து சுகத்துக்காக, பணத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, சாதிக்காக யாரும் ஆண்டவருடைய ஆதரவை என்ன செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போயிட்டுனா ரொம்ப வேதனையா. உங்களால அதை என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ளவே முடியாது, சந்ததி சந்ததியாக. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல இறங்கிட்டார்னா 1000 தலைமுறை மட்டும் இறங்குவாராம். அதனால உங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய ஆதரவை பெற்றுக் கொண்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க மகா கூட மட்டுமல்ல, உங்க மகன் கூட மட்டுமல்ல, இன்னும் என்ன செய்ய போறீங்க, 1000 தலைமுறை மட்டும் அந்த ஆதரவு, அந்த அன்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆதரவை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் யாருக்கு தம்முடைய ஆதரவை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்து வருகிறோம் பாருங்க. திருவசனத்தை நம்ம தியானித்து வருகிறோம். சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். நாம் இப்பொழுது பார்த்து வருகிறதான ஆதரவு இந்த 2வது வாரத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். வாசிப்போம். ரூத்தின் சரித்திரம். சரிப்பா, இது ஒரு எல்லாரும் ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரம் வாசிப்போம். 20வது வாசி. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே
ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்பு ம், நகோமி அவளை பார்த்து, பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற ஆ, சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க அருமையான ஆத்ம நேசர் மணவாளனுடைய ஒரு ஆதரவை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தின் நீதியோ என்னமோ தெரியல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு, நம்ம இந்தியாவிலேயே ஒரு வழக்கம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிநாடுகள்லாம் நிறைய நாடுகள் இருக்கு, நிறைய நாடுகள் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பெண்கள் ஸ்திரீகளை குறித்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் என்ன செய்யப்படுறாங்கன்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட வயது வந்தோடனே அம்மாவை விட்டுட்டு அப்பா விட்டுட்டு ஊரை விட்டுட்டு படித்தது நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து என்ன செஞ்சிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடந்துக்கிட்டே இருக்கு, காலாகாலமாக நடக்குது. ஆமாம், எந்த மதம் இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லா பக்கம் நடக்குது. இங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல நடக்குது. என்ன செய்யறதுன்னு கேட்டால், அந்த பையனை என்ன செய்யறது, பையனை யாரும் சம்மதிப்போமா? யார் இருக்கீங்களா? அப்படி மகனை கெட்டி கொடுக்க விரும்புதேன், யார் இருக்கலாமா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்களா? கெட்டி கொடுக்க மகனை விரும்புதுன்னு இருக்கீங்களா? அதாக்கா அவங்க இருக்கா? சரத்து கெட்டி கொடுக்கணுமா கெட்டி வாங்கணும்? அவன் சரத்து சொல்லிட்டான், நாங்கள் பெந்தேகோஸ்து முறைப்படிதான் என்ன செய்வோம் சொல்லியிருக்கான். அவன் எப்படி இனிமே இருக்க போறானோ ஆண்டவர் தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அதனால பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டி கொடுக்க மாட்டாங்க, என்னதான் செய்வாங்க? அதுதானே அந்த பெண்களுக்கு மட்டும் இருக்கு. இப்படி கட்டி கொடுக்கப்பட்டதான அந்த பெண், இந்த ஸ்திரீகள் இருக்காங்க பாருங்க, இந்த சகோதரிமார், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. போனவங்களுக்கு இப்ப யார் ஆதரவு சொல்லுங்க? போட்டு போன நகையா? போட்டுட்டு போன நகை ஆதரவு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அம்மா அப்பா கொடுத்து விட்ட கட்டில் பீரோல அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? யார் ஆதரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் அந்த பிள்ளையை வெறுக்கலாம். அப்படிதானே? அந்த வீட்டுல மாமியார் வெறுக்கலாம், பக்கத்து வீட்டுக்கார வெறுக்கலாம், கொழுந்தனார் வெறுக்கலாம், கொழுந்த நாத்தானா என்னத்தானா நாத்தானா வெறுக்கலாம். யார் யார் என்ன வேணாலும் செய்யலாம், மாமியார் மாமனை என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை தைரியமா இருக்கணும்னா யாருடைய ஆதரவு வேணும் தெரியுமா? கவனிங்க. அவருடைய ஆதரவு இருந்தா போதும், அந்த பிள்ளை தைரியமா இருக்கும். அந்த ஊர்ல அம்மா அப்பா விட்டு வந்திருக்கும், சொந்த பந்தத்தை விட்டு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, படித்த நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கும். ஆனா தைரியமா இருப்பாங்க வந்தோடனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்களுக்கு இருக்குன்னு நினைக்கீங்க? கேட்டு பாருங்க, யாராவது அப்படி இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் நான் இந்த பெண்கள் தான் பயங்கரமானவங்க, அதனால இந்த நடைமுறையை கெட்டி கொடுக்கறத எங்கதான் வைக்கணும், இவங்களை தான் ஆண்டவரே சோத்திரமாப்பா, என்னால் நம்மளுக்கெல்லாம் லாயக்கூடாது. நல்ல கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நடைமுறை மாறி இருந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆயிருக்கும்? எல்லா நாட்டிலையும் இந்த ஆம்பளையில தான் கெட்டி கொடுக்குற நிலைமையா இருந்துச்சுன்னா, ஆமாசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இனிமே தான் இப்பவுமே ஆமாசி யோசிச்சு பார்க்க, நம்மளை கெட்டி கொடுத்தா என்ன ஆகும்? யாருக்கிட்டே கெட்டிக்கிட்டே நம்மளை பார்த்தே அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப கெட்டி கொடுக்கிற நிலைமை யாருக்கு இல்ல? ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா அம்மா ஒரு வில் பவரானவங்க, பயங்கரமான ஆளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல சண்டைக்காரர்கள் சொல்லல, யாரதான் சொல்லியிருக்கிறாரு, வந்து எவங்க பார்த்துருவோமே அப்படின்னு சொல்றதுல, சண்டைக்கு முதல்ல ஆனால இருந்து அக்கனா வரைக்கும் யார் தான் காரணமா இருப்பாங்களாம்? அம்மா அம்மா தான் காரணமா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த அம்மா இந்த தைரியத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணவாளனுடைய ஆதரவு. கவனிக்கீங்களா? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்ல தெரியாது. அப்படிதானே? குடும்பத்துல சொல்லலாம், நகை போடுங்க, ரொக்கம் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கட்டு கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், என்ன செய்யலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவங்க என்ன வேணாம்னு சொல்லிக்கலாம். இந்த பையன், இந்த பிள்ளைய கட்டின பையன், அவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவளை அவன் என்ன செய்யணும் பாருங்க, நேசிக்கணும். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அவளை என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 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 ஆதரவு அவளுக்கு இருந்தா போதும், வாழ்நாளெல்லாம் அவன் எப்படி இருப்பா பாருங்க, தைரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அம்மாமார் சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கும் நிறையவே தன்னுடைய கணவனுடைய ஆதரவை பெறாம இருக்கீங்க. ஆண்டவர் அதுக்கும் வேறத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்
உங்க கணவர் உங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்க முடியாது. ஏமா கவனிங்க, அம்மாமார் கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், சகோதரிகள் கவனிங்க, ஏன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காம இருக்காங்க அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டை என்ன செஞ்சு விடு. இன்னைக்கு நிறைய அம்மாமார் பண்ற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டை என்ன செய்ய மாட்டாங்க. ஐயா நீங்க மறந்து இங்க வந்து வாழணும் தான் அந்த பெண்களுக்கே இந்த காரியம் நடக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறது இல்லை பாருங்க. நிறைய இன்னைக்கு குடும்பத்துல நானும் பார்த்துக்கேன், அதாவது பேரம்பேத்தி எடுத்தாச்சியா, இன்னும் கணவன் மனைவி ஒரு சிலர்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. பேரம்பேத்தி எடுத்த நான் இவங்களுக்கு போய் எப்படி நான் இவங்களை மறுபடியும் பிடித்து கையை பிடிச்சி அவசே பாருங்க, கையை பிடிச்சி தேவன் நினைத்த இவர்களை பேரம்பேத்தி எடுத்தாச்சியா. கேட்க எங்கன்னு கேட்க, அந்த அக்கா எங்கன்னு கேட்க, ஆண்டவருக்கு தான் தெரியும். வீட்டுக்காரருக்கு வீட்டம்மா எங்கன்னு கேட்க, எங்க தெரியுமா ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு போன் பண்ணி கேட்க, இங்க இருக்குதா அங்க இருக்கு, அவன் சொல்ல மாட்டேங்கான். ஏன்னா நம்ம ஊடல பூந்து என்ன செஞ்சிருவோம், மறுபடியும் தேவன் நினைத்தவர்களும் சேர்த்து வச்சுருவாரு இவரு, இது சொல்லக்கூடாதுன்னு அவன் நினைக்கான். பிள்ளைகளும் அந்த லட்சணத்துல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையா இருந்த இப்படி இருக்காங்களே, ஏன் இதுக்கு சண்டைக்கு என்ன காரணம் தெரியுமா? பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்கா பிள்ளை அவரு பொல்ல. நான் ஒரு நாளும் தப்ப ஒரு நாள் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். பொல்லாதவர் தான், அநியாயக்காரன் தான், அகமாதம் பண்ணுவான் தான், தப்பு பண்ணுவான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேறன்னு சொல்லுகிறது, உன்னுடைய நல்ல நடத்தையினால அவனை நீ என்ன செஞ்சுக்கோ, ஆதாயம், அவனை ரட்சித்துக்கொள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, தகப்பன் வீட்டை என்ன செய்யணும் பாருங்க. நிறைய குடும்பத்துல சண்டைக்கு காரணமே என்னது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நல்லா உங்களுக்குள்ள சகோதரிமாருக்கு சொல்ற அம்மாமாருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்காரரை உங்க கைக்குள்ள போட்டுக்கிடுங்க, கைக்குள்ள முந்தானல முடிச்சு வச்சுக்கிடுங்க. அப்படிலாம் யாரு சொல்லி கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்ல தோசை சுடுவீலோ, இட்லி சுடுவீலோ, இட்லி சுட்டு மூஞ்சில போடுவீலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தகப்பன் வீட்டை நீங்கள் மறந்தா, அவங்கள வேண்டாம்னு சொல்லல, அவங்கள நேசிக்கணும். அவங்க அங்க சந்தோஷமா இருக்கணும்னா இங்க நீங்க என்ன செய்யணும், அதை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான ரூத்துக்கு ஒரு நேசம் கிடைச்சிருக்கு. என்ன ஒரு நேசம் அப்படின்னு கேட்டா, ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது. ஐயா இந்த ஆதரவுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதரவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கோடு இல்ல, 1000 தலைமுறை மட்டும் இவளுக்கு என்ன உண்டு, இந்த குடும்பத்துக்கு ஆதரவு உண்டாக போறது. இந்த ஆதரவுக்கு என்ன காரணம்? இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். வாசிப்போம். தொடர்ந்து வாசித்த அதே 1வது அதிகாரம் இன்னைக்கு நாம தியானிக்க போற தேவனுடைய ஆதரவை ரூத்து பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன? இந்த ஆத்தும மணவாளனாகிய போவாசுடைய ஆதரவை அவள் பெற்றுக்கொண்டாள். அதற்கு காரணம் என்ன? வாசிங்க 12வது வசனம். என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள். போதும் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி சொல்லுகிறாள், நகோமியுடைய கணவர் மரித்து விட்டார், தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாக இருக்கிறது, 2 மருமக்களும் இருக்கிறார்கள். 2 பேரையும் பார்த்து தான் சொல்லுகிறா அந்த மாமி சொல்லுகிறாள், நீங்க எங்க போங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்க ஊருக்கே போயிருங்க. ஏன்னா இனி எனக்கு கல்யாணம் ஆகி இனி நான் பிள்ளை பெற்றெடுத்து உங்களுக்கு திருமணம் பண்ணி நான் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதனால நீங்க உங்க மனம் போல போனா போயிருங்க அப்படி சொல்லும் போது வாசிங்க 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அவள் சொன்ன உடனே அவளுக்கு ஒருத்திக்கு என்ன உண்டாயிட்டு, சந்தோஷம். ஏண்டா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இங்க இருந்தா மனம் போல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே சொன்ன உடனே அவள் உடனே அத்தைய முத்தமிட்டு உடனே என்ன செஞ்சிட்டா பாருங்க. மத்தெல்லாம் சொல்ல இப்ப டைம் இல்லை, பாயிண்ட் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே என்ன செஞ்சிட்டா, அவள் உடனே போய்விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி மாமியை விடாமல் என்ன செய்து கொண்டாளாம் பாருங்க, பற்றி கொண்டாள். இந்த காரியம் ஆத்தும நேசருடைய ஆண்டவருடைய ஆதரவை இவள் பெற்றுக் கொள்கிறதற்கு ஒரு காரணமா இருந்தது. அவள் பற்றி கொண்டு அவள் செய்ததான ஒரு காரியம் என்ன, அது தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நான் போக மாட்டேன்னு சொல்லுகிற இன்னொரு மருமகள் ஒருத்தி போயிட்டா போனோன்னு, ஆனா இன்னொருத்தி என்ன செய்ய மாட்டேன்டா பாருங்க, போக மாட்டேன்டா. அப்பா மாமி சொல்றாங்க, அம்மா உன் கணவர் இறந்துட்டாரு, என் கணவர் இறந்துட்டாங்க, இனிமே உனக்கு நான் உன்னை என்ன செய்ய முடியாது, வாழ வைக்க முடியாதுமா, நீ போயிரு அப்படின்னு சொன்னா ஒருத்தி உடனே போய்விட்டாள். இன்னொருத்தி சொல்றா, நான் என்ன செய்ய மாட்டேன்,
போக மாட்டேன்னு சொல்லுகிறார். போக மாட்டேன்னு சொல்லுகிற அவளை பார்த்து அந்த அம்மா திரும்ப பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கு, இதோ உன் சகோதரி உன்னை போல என் வீட்டுக்கு மருமகளா வந்தாலே, அவள் கணவன் மரித்ததுனால நீ போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்தாலும் தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே. அவர் சொல்றதான வார்த்தை நீயும் இன்னைக்கு எடுத்திருக்கிற வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய ஆதரவை பெற வேண்டியதான நாவர் யாரா இருக்கணும் என்று கேட்டால் நீயும். நீ என்று சொல்லவில்லை, சொல்லுங்க நீயும். அப்படின்னா போன அந்த ஒருபால் யாரோடு கூட சேர்க்கப்படுறாள் பாருங்க, ரூத்தோடு சேர்க்க. நீயும் அப்படின்னா அவள் போன மாதிரியே நீயும் அவளோடு கூட என்ன செஞ்சிரு போய். இப்போ உடனே ரூத் அதுக்கு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றா? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன்? மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் சொன்னதான வார்த்தை போக மாட்டேங்கிறான். ஆனா மாமியார் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நீயும் அப்படின்னா அவளுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் எந்த மாதிரியை பின்பற்றுகிறீர்கள்? மாதிரி என்ன? உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி, முன்னால இருக்கிற ரோல் மாடல் என்ன? உங்களுக்கு எனக்கு முன்னால இருக்கிற எடுத்துக்காட்டு உதாரணம் என்னையா? நீங்க விவசாயம் பண்றீங்க, உங்க விவசாயத்துக்கு இதுக்கு முன்னால இருந்த உதாரணம் என்ன? நீங்க அநேகர் உதாரணத்தை மறந்ததுனால இன்னைக்கு விவசாயமே எரிஞ்சு போச்சு தெரியுமா? நாசமா போச்சு. எல்லாரும் விவசாயிகள் வருத்தப்படுறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. முன்னோர்கள் அவங்க செஞ்சதை இவங்க இன்னைக்கு கடைபிடிக்க, நீங்க கொண்டு வந்ததெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், எங்க தாத்தா பாட்டம் அவங்க செஞ்ச மாதிரிதான் நான் செய்வோம்னு இன்னைக்கு செஞ்சிருந்தாங்கன்னா விவசாயத்துக்கிட்ட இன்னைக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு நஷ்டம் இழப்புகள் அவங்களுக்கு வந்திருக்காது. நல்லா கவனிக்கீங்களா? எம்ஜிஆர் பாட்டு மட்டும் எல்லாரும் எம்ஜிஆர் பிடிக்கும். அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, எந்த வளம் இல்லை இந்த, யோசிச்சு பாருங்க, ஏன் கையை. ஏன்னா நமக்கு முன்னால இருந்தவங்க ஏந்தினாங்களா? நம்ம முன்னோர்கள் போய் யார்ட்டையும் போய் வாங்கினாங்களா? இன்னைக்கு பாருங்க, என்ன விதைக்கணும்னாலும் விதைக்கு போய் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன விதைக்கணுங்கிறத முடிவு பண்றது ஒரு கார்பரேட் கம்பெனி. நீங்க விதைச்சதுக்கு என்ன உரம் போடணுங்கிறத முடிவு பண்றது கார்பரேட் கம்பெனி. அது நல்ல விளையணும்னா நீ என்ன மருந்து அடிக்கணும் எல்லாமே முடிவு பண்றது யாரு? ஆனா இதுக்கு முன்னால அப்படி இல்லை. இன்னைக்கு இந்திய தேசத்தை அநேக நாடுகள் இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் முதலாளிகள் கைக்குள்ள போட முடியல. ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இங்க எல்லாம் விளையுது, அவங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கிடுறாங்க. அதனால அவனால உள்ள வர முடியல. இப்ப அதனாலதான் அவன் சொல்றான், இனிமே அவனுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, பரிமாறிடக்கூடாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குனாலும் அவன் யார்கிட்ட தான் வரணும், நம்மகிட்ட வரணும்னு முடிவு பண்ணா. அதே போல நீங்க விவசாயிக்குள்ள எங்க பக்கம் போயிட்டாங்க, நீங்க யார்கிட்டையும் விதை கிடையாது. அப்படிதானே? விதை யார்கிட்டையும் இருக்கா? நெல்லை வைக்காம என்ன செய்ய மாட்டாங்க, மூடைய இன்னைக்கு வயல்ல வச்சே கையை கழுவிட்டு வந்துருந்தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு அறுத்திருக்கோம், இடம் விடுறதுக்கு யார் வந்துட்டா, வியாபாரி வந்துட்டார், அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறது. அன்னைக்கு அப்படி இல்லை. வீட்டுல இருக்கிற விதை நெல் இருக்காங்க பாருங்க. நீங்க எனக்கெல்லாம் பழைய சினிமாவில் பார்த்து ஞாபகம் இருக்கு. வீட்டுல இருக்கிற விதைக்குள்ள நெல்லை விற்கும் போது தாலியை விற்கிற மாதிரி, வீட்டு சொத்தை விற்கிற மாதிரி அப்படி கண்ணீரோட விதை நெல்லை விற்பாங்க. அப்படி பழைய படம் உண்டு. ஏன்னா வீட்டுல இருக்கிற விதை நெல்லு அவ்வளவு மதிப்பா இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? இவங்க யாருக்கும் அடிமையா இருந்தது இல்லை. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால தான் இன்னைக்கு விவசாயம் என்ன செஞ்சு போச்சு பாருங்க, விழுந்து இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு வேதனைப்படுறதுக்கு காரணம். ஏன்னா இவங்க எதை விட்டுட்டாங்க தெரியுமா? தனக்கு முன்மாதிரியா இருந்தவர்களை விட்டு விட்டார்கள். ஐயா, உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி இருக்கணும். இந்த நகோமி சொல்றா, ஏமா உன்னுடைய இந்த வீட்டுக்கு ஒன்னே மாதிரி பொண்ணு பார்த்து, ஒன்னே மாதிரி என் மகனை கட்டி கொடுத்து, ஒன்னே மாதிரி மருமகளேன்னு கூப்பிட்டேனே, அவா போயிட்டாமா, நீயும் போ. நீயும் அப்படின்னா நீ எந்த மாதிரியை பின்பற்ற விரும்புகிறாய்? அவள் சொல்லுகிறா, ஆமா அத்தை, ஆமா மாமி. எத்தனை பேர் அத்தைன்னு கூடுவீங்களோ மாமின்னு கூடுவீங்களோ?
சிலர் சொன்னாங்க எங்க அத்தையை நான் எப்படி தான் விடுவேன், அம்மாவும் தான். இத்தனை மாசத்துக்கு சொல்ல மாட்டேங்கல என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தைன்னு கூப்பிட்டவங்க, மாமான்னு கூப்பிட்டவங்க, சரி மாமான்னு கூட விட்டாங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மான்னு கூப்பிட்டவங்க நீங்க எப்படி நினைச்சுதாங்க கொடுத்தாங்களோ ஆண்டவர் தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அம்மா, அந்த அம்மா சொல்லுது, நீ போறோம், உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கு, உனக்கு எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கு, போ அவளை மாதிரியே போயிரு அப்படின்னு கேட்டா அவ சொல்றா, இல்ல நான் உண்மை என்ன செய்வேன் பின்பற்று. அப்ப இவளுக்கு ரோல் மாடல் யார் வேணுமா? நல்ல கவனிங்க ஐயா, நீங்கள் நானும் எடுத்துக்காட்டா பாக்குறவங்க. நீங்க என்ன சொல்றோம், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், அவன் மார்க் எடுத்து, அந்த பையனை பாருடே எப்படி மார்க் எடுத்திருக்கான் பாரு. நம்ம யார உதாரணமா சொல்றோமோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சவங்களா இருப்பாங்க, அப்படிதானே, சம்பாதிச்சவங்களா இருப்பாங்க, வாழ்றவனா இருப்பான். அவனை தான் காட்டுவோம், இங்க பாருங்க அவனை மாதிரி செய், அவனை மாதிரி படி, அவனை மாதிரி வேலை செய்யு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நாம ஐயா கவனிங்க, நீங்கள் நானும் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க சொல்றோம். நீங்க அந்நியர்களாக ஆண்டவரை அறியாதவங்கிட்ட கூட கேளுங்க, கிறிஸ்தவம்னா இயேசுநாதர் தான் எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட போய் நீங்க இப்படி ஆட்டுக்குட்டி வச்சுட்டு இருக்கலாம் அவனுக்கு தெரியாது. நாம தான் இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா என்ன செய்வோம், தாடி வச்சிருப்பாரு, ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாரு. அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவர் எதுல வச்சிருப்பாங்க, எதுல வச்சிருப்பாங்க, சிலுவையில. இன்னைக்கு உலகத்துல இருக்க நாம எல்லாரும் நோக்கி பார்க்கிறோம், வாழ்ந்தவரை நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? வாழ்ந்தவரை நோக்கி பார்க்கிறீங்களா, தாழ்ந்தவரை நோக்கி பார்க்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்மாதிரி யார்? எவ்வளவு கொடூரம் நீ சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் எதை பார்க்கிறோம், சாட்சி அப்படின்னாலே எது தருவா சாட்சி? சுகமாயிட்டு சாட்சி, வேலை கிடைச்சிட்டு சாட்சி, குழந்தை பிறந்துட்டு சாட்சி. நல்லா கவனிக்கீங்களா ஐயா? எல்லாம் நடந்துட்டு கிடைச்சிட்டு வச்சுட்டனாதான் சாட்சியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நீங்க நாம எல்லாரும் யாரை பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஐயா தேவாதி தேவன் சேரக்கூடாவே யாரும் பக்கத்துல போக முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை மாதிரி பிறந்திருக்கிறாரு. அவரை கையை காலை தூக்கி சிலுவையில அடிச்சிருக்காங்க, வஸ்திரத்தெல்லாம் உருகிட்டாங்க, உடம்பு உள்ள ரத்தமா இருக்கு. அவரை பார்க்க சொல்லுவோம் நாம இன்னைக்கு. இப்ப நமக்கு மாதிரி என்ன? இவள் பார்க்கிறாள், மாதிரியப்பா நான் உங்களை தான் பின்பற்றுவேங்கிறான். மாதிரி என்ன? வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. யா, இவள் பின்பற்றுகிற நபர் மாமி யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? சொல்ல மாட்டீங்களே, நகோமி. அவள் யாரு? ஆஸ்வதிக்கப்பட்டவளா? வீட்டுக்காரர் இல்ல, பிள்ளைகள் செத்து போச்சு, சொத்து இல்ல, பெயர் இல்ல, புகழ் இல்ல. ஆனா அவன் சொல்ற, நான் உங்களை தான் என்ன செய்வேன். இருக்கீங்களா ஐயா? இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாதவளை போய் நான், எனக்கு மாதிரி நீங்க தான் அந்த அம்மா, எனக்கு நீங்க தான் மாதிரி. அவ சொல்றா, அவ உனக்கு மாதிரி, நீயும் அப்படின்னு சொல்லுகிறாள். ஆனா இவ்வளவு சொல்லுகிறா, நீங்க தான் எனக்கு என்னது. ஏமா உனக்கு இப்படி அப்படின்னு கேட்ட, அவன் சொல்றா, எங்க அப்பா இருந்தாரு, எங்க அம்மா இருந்தாங்க. நல்ல கவனி, நான் அப்படிதான் தியானிக்கிறேன். அவளுக்கு அண்ணன் இருந்திருப்பான், அவளுக்கு அக்கா இருந்திருப்பான் இந்த மோவாப்ல. நல்ல கவனிங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு பிறந்து இத்தனை வருஷம் அவங்க அம்மாவை பார்த்திருப்பா, பிறந்த இதுல இருந்து அவ தகப்பனை பார்த்திருக்கா, அவங்க அண்ணனை பார்த்திருக்கா, அவங்க அக்காவை பார்த்திருக்கா. ஆனா யார பார்த்தாலும் இவளுக்கு யார மாதிரி பார்க்கல. சொல்லுங்க, யார மாதிரி பார்க்கல. இந்த அம்மா கணவனையும் இழந்துட்டு பிள்ளைகளையும் இழந்துட்டு மனம் போல வாழாம இந்த அம்மா ஒரு வாழ்க்கை என்ன செய்து பாருங்க. அப்பாட்ட பார்க்காத பரிசுத்தத்தை, அம்மாட்ட பார்க்காத பரிசுத்தத்தை, கூட பிறந்தவங்கிட்ட பார்க்காத ஒரு பரிசுத்தத்தை இவன் யார்கிட்ட பார்த்தான்? நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சது. பிறந்ததுல இருந்து இவளும் எத்தனையோ உதவிகளை பார்த்திருப்பா, பிறந்ததுல இருந்து எத்தனையோ பேரை பார்த்திருப்பா. நல்ல கவனிங்க. ஆனால் இவள் பார்த்தது யாரை இப்படி ஒருத்தி என்ன செய்தது இல்லை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மாதிரி என்னையா? சும்மா ஏசுநாதரை கும்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நோய் சரியாயிரும், அது சரியாயிரும். ஐயா, இது சுவிசேஷம், வெளியில சொல்லலாம். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கணும்னா, யாருக்கும் இல்லாத ஆதரவு. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த போவாசுடைய அந்த வயலுக்கு வருவாங்க, சிந்தனை பொறுக்கிறது தான் வருவாங்களாம். ஆனா இவ எப்ப வருவா, இவா பொறுக்கணுங்கிறதுக்காக போவாஸ் என்ன செய்ய சொன்னாரா பாருங்க, சிந்த சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆதரவு வேண்டாமா?
நீங்க எப்போ ஜெபம் பண்ண வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இப்போ நம்ம சர்ச் இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண இருந்தாரு பாருங்க. எனக்கு ஒரு சில நிமிடம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஆண்டவர் என் கூட பேசினேன். நான் இருதயம் நொடி கண்ணீர் விட்டு அழுதேன். 15 நிமிஷம். அவ்வளவு நேரம் எனக்கு அந்த 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 லீடிங் கிடைக்கவே இல்லை. ஒரு மணி கிடைக்குது. 15-20 நிமிஷத்துக்குள்ள. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் நீங்க எப்போ ஜெபம் பண்ண வருவீங்கன்னா அவர் காத்திருக்கார். நீங்க எப்போ உபவாசம் பண்ணுவீங்க அவர் காத்திருக்கிறார். நீங்க எப்போ ஆராதனைக்கு வருவீங்கன்னா அவர் காத்திருக்கிறார். அப்படி காத்திருந்துட்டு சொல்றாரா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மறுஉத்தரவு கொடுக்காம இருக்க மாட்டேன், மறைந்திருக்க மாட்டேன், மடங்கி படுக்க மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுக்குன்னு கேட்டா, எப்போ நீ வருவேங்கிறதுக்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு கேட்டா, என்னை சந்தித்த வார்த்தை. நல்ல கவனிக்க. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உங்களுக்காக யாரு காத்திருக்கா? அந்தாவா இருந்தா இது ஓ, எங்களுக்கு வேற சபை இல்லையா, வேற பாஸ்டர்ல நினைச்சுக்கிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடா, உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக ஒருவர் நினைச்சிருக்கிறாரு பாருங்க. யா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்காக எனக்காக என்ன செய்யறாரா பாருங்க. இப்படி ஒரு ஆதரவு உள்ள தெய்வத்தை நம்ம உலகத்துல எங்கேயாவது என்ன செய்ய முடியுமா? கேள்விப்பட்டிருக்கோமா ஐயா? உங்களுக்காக எனக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரா? அந்த ஆதரவை நம்ம ஒரு நாள் இணைஞ்சிடக்கூடாது பாருங்க, இழந்தவே கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்து தனக்கு ஒரு மாதிரியை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அவர் எப்படி ரட்சித்தார் என்று கேட்டீங்களா? அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ரட்சித்தார். நீங்க உங்களுக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக நீங்க யாரை எடுத்துக்கொண்டதை பாருங்க, மாதிரியா. சில வசனங்களை மட்டும் சீக்கிரமாக வாசி. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம். அவ்வளவுதான், 5 நிமிஷம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்க ஐயா. தன்னை பின்பற்றி வருகிற சீசருடைய பாதங்களை அவர் என்ன செய்கிறார் பாருங்க, கழுவுறார். எந்த இடத்துலயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நான் ஆண்டவர், நான் தெய்வம்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன இடங்கள் 3 இடங்கள். கூடி போனா 4 இடம். அவ்வளவு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கும் சில மதத்தினர்கள் அவங்க சொல்றாங்க, இயேசுவே தன்னை கடவுள்னு சொன்னது இல்லை, அவரும் யாருதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீசர், அதாவது தீர்க்கதரிசிகள்ல அவரும் ஒரு நபி என்று இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார். ஆனால் அவர் தன்னை ஆண்டவர் என்று சொன்ன இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம். இங்கதான் அவர் சொல்லுகிறார். முந்தின பக்கத்தை திருப்பிக்கோங்க. அங்க எழுதுகிறார் பாருங்க. ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் உங்கள் ஒருவர் காலில் ஒருவர் என்ன செய்யுங்கள். அப்பதான் அவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறத வாங்க. நீங்களும் பின்பற்ற வேண்டியது மாதிரியை. நீங்களும் யாரா இருக்கணும், மாதிரியா இருக்கணும். வேற மாதிரி இருக்கக்கூடாது. யா படிக்கீங்களா? எப்படி இருக்காங்க இன்னைக்கு? சொந்தத்தை பார்த்தோன்னே அவங்களெல்லாம் பார்த்தோன்னா வேற மாதிரி மாறிடுறாங்க. அதே இங்க வந்தா தோத்துறோம், அல்லையா ஆமீன்காங்க. அவங்க ஆட்கள், அவங்க கூட்டம், அவங்க ஆட்கள் பார்த்தோன்னா பேச்சு மாறிடுது, நட மாறிடுது, ஒட்ட மாறிடுது, ஸ்டைல் மாறிடுது, எல்லாம் மாறிடுதுயா, வேற மாதிரி ஆயிடுறாங்க. நல்லா கவனிக்கீங்களா? நீங்களும் மாதிரியை பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வசனங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை இதுல வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஆராதனை நடத்தினாராம். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னாராம். ஆலயம் கட்ட வேண்டும் என்று காரியம் இது எல்லாமே என்ன நடவடிக்கை நடந்ததா பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற மாதிரியை பார்த்து தான் பூமியில நடந்துச்சான். ஆராதனை எப்படி நடக்குமா? பரலோகத்துல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறீங்களா? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதுனதான நிருபம் வாசி 8வது அதிகாரம் வாசிப்போம். 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. நல்ல கவனிக்கீங்களா? நீங்களும் நானும் செய்கிற இந்த காரியம் எப்படி இருக்கணுமா பாருங்க, மாதிரியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும்.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது மாதிரியா இருக்கணும். அப்ப நீங்க மாதிரியா இருக்கிறீங்களா? நீங்க ஆராதனைக்கு வரும்போது மாதிரியா இருக்கீங்களா ஐயா? ஒருத்தராக இல்லையா சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை மணிக்கு தான் வர்றோம், ஆராதனை ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம் முடிஞ்சு, பாட்டு முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சுதான் எங்க வர்றது. ஆனால் அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் வாசித்தா ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுரு யோவான் எங்க வந்தார்களா? ராபோஜன ஆராதனை நடத்துற கிறிஸ்துவானவர் கால கழுவும் போது அவர் சொல்லுகிறார் மாதிரி. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு இதை குறித்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க, 15வது அதிகாரம். பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது இதை குறித்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவருடைய செயல்பாடை அவர் கவனித்தார். வாசிப்போ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. நம்மில் ஒவ்வொருவனும் நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். நீங்கள் ஏன் ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏன் மாதிரியா இருக்கிறாருன்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கு பிரியமானதை நீங்க அப்பதான் செய்ய மாட்டீங்க. நீ கணவன் மனைவிக்குள்ள சண்டைக்கு காரணம் அவனுக்கு பிரியமா இருக்கணும், இவனுக்கு பிரியமா இருக்கணும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டும் ஒண்ணு மேற்கிழக்கு ஒண்ணு கிழக்கிழக்கு. ஆனா இவங்க 2 பேருமே பிரியமா இருக்க முடியும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவங்களுக்கு ரோல் மாடல் இருக்கு, உதாரணம் இருக்கு, எடுத்துக்காட்டு இருக்கு. நீங்க அதை பின்பற்றினாங்கன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சிருவாங்க, ஒன்னாயிருவாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், அதை நம்ம கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது பார்க்கிறோம், அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை. பிதாவே, இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்தாலும் தன்னுடைய சித்தத்தை தான் விருப்பப்படி செய்ய மாட்டான். தமக்கு பிரியமாய் நடவாமல் அதன்படியே நடந்தார். தேவ வசனம் தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பே எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. ஒருமனப்பட்டு நல்ல கவனிங்க. நீங்கள் நானும் மகிமைப்படுத்த தோத்திரம் பண்ண வந்திருக்கிறவே, எப்போது அவரை துதிக்க முடியும். ஏன் தெரியுமா? ஆதரவு உங்களுக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி அப்படி இருக்குன்னு கேட்டா, வேற சொல்லுகிறது, மாதிரியை பின்பற்றும் போதுதான் இருக்கும். வாசிங்க தொடர்ந்து. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை என்ன சிந்தை அப்படின்னு கேட்டா, நாம எப்படி இருக்கணும்னு கேட்டா மாதிரியா இருக்குது. அதனாலதான் நகோமியை பார்த்து நீயும் போ அப்படின்னு சொன்னா, இவள் சொல்லுகிறார், நான் செலக்ட் பண்ண மாதிரி யாரு கிடையாது, என்ன மாதிரி இருக்கிறவள் இல்ல. என் கூட பிறந்த, என் ஊர்ல பிறந்த, என் ஜாதிக்காரங்களை பார்த்து நான் என்ன செய்யல, நான் வாழல. நான் தெரிந்து கொண்டிருக்கிற மாதிரி யாரு தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்களும் நான் ஒரு மாதிரியை தெரிந்து கொள்ளணும் ஐயா. அந்த மாதிரியின்படி என்ன செய்யணும்? நீங்கள் வாழ்ந்தீர்களானால், நாங்க இந்த ஊரு, நாங்க இந்த ஜாதி, நாங்க இந்த குடும்பம், இப்படித்தான் இருப்பேன்னா கர்த்தர் உனக்கு யாரா இருக்க மாட்டாரு. அதனால உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், பிதாவுக்கு ஒப்பானவராக இருந்தாலும், வேற சொல்லுகிறது, அப்படி ஒப்பானவராக இருந்தாலும் அவர் தனக்கு பிரியமா என்ன செய்தது இல்லை. ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டா, நாமும் நடக்கக்கூடாது. நாம மாதிரியை பின்பற்றணும், மாதிரியாய் அடுத்தவங்களுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஐயா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு மற்றவங்க அதை குறித்து எழுதும்போது பகிரங்கமாக எழுதும். அதனால் நீங்களும் நானும் தயவு செய்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கர்த்தர் உங்களுக்கு என்னைக்கும் ஆதரவா இருக்கணும்னா, நீங்களும் மாதிரியை பின்பற்றுங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு யாரா இருங்க? மாதிரியா இருங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டோடைய ஆதரவு உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யும்? தாயை போல பிள்ளை, நூலை போல என்னவா? ஆமா, அம்மா மாதிரியா இருந்துச்சுன்னா பிள்ளையும் எப்படி இருக்கும்? அம்மா சரியில்லைன்னா பிள்ளையும் எப்படி இருக்காது? அதனால மாதிரியா இருக்கவும், மாதிரியை பின்பற்றவும் என்ன செய்யுங்க. இந்த ரூத்து அவனுடைய அம்மாவை பார்த்தா, அவங்க அப்பாவை பார்த்தா, எல்லாரையும் பார்த்திருக்கா. ஆனா இப்படி ஒரு மாதிரி அவள் என்ன செய்தது இல்லை பாருங்க. மாதிரியை பார்த்த உடனே
அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிடுச்சு. அதனால நீங்களும் நானும் மாதிரியா இருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் பொய் சொன்னா, ஈசாக்கு என்ன சொல்றாரு? யாக்கோவும் முழு பொய்யன் ஆயிட்டார். இதுக்கு காரணம் வைத்து போன மாதிரி. உங்களுக்கு எனக்கும் மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்றாதீங்க, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் என்ன செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா. கண்மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆமை ஆமை நாம கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினால ஆமை நாம நீங்கள் நானும் நடக்க வேண்டிய வழி ஆமை நாம நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி இருக்கிறது. ஆமை நாம நாம கண்ணமோடி ஜெபம் நம்மை நெருங்கி இருக்கிற பாவங்களையும் ஆமை நாம உங்களை கரைப்படுத்த உங்களை தீட்டுப்படுத்த அல்லேலூயா எத்தனையோ கிரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணமூடி எல்லாரும் தோற்றம் நாம பின்பற்ற வேண்டிய மாதிரி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே 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 ஸ்தோத்திரமாண்டவரே. இம்மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். இம்மேலவர் ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே உள்ளே நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே உண்டாக்கின என் தேவாதி தேவனை உண்டாக்கின என் தேவாதி தேவனை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆக ஆவியான தேவனுக்கு அவன் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆக சொல்லுவதில்லை. வாழ்ந்துள்ள ஆத்மா இருதயம் கண்ணீர் வாழ்ந்துள்ள ஆத்மா இருதயம் கண்ணீர் நாடு பேசுகின்ற தேவாதி தேவன் பலவீன சோதனையில் Hallelujah.
கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே சொன்னார் ஆண்டவரே. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே அவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணமில்லை. உலகத்தில் நீதிமானால் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த பாதையிலே நாம் நடப்போமானால், அவருடைய மாதிரியை பின்பற்றுவோமானால், நாம் தேவனுடைய ஆதரவை போல் உண்டு. மரணம் உன்னை சேதப்படுத்த முடியாது, பாதாளம் உன்னை சேதப்படுத்த முடியாது, மரணத்தின் அதிகாரி உன்னை சேதப்படுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. சதீஷுக்காக பெர்சிக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம். வைத்திய மாட்டேங்கல எல்லாம் பசியன்ட்டான்னு தெரியல. கத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே தோத்திரையா எல்லாம் சொல்ல கேட்க அவசரத்தான் சுகர் வச்சுக்கிட்டு சரி கத்திர ஸ்தோத்திரம் நேரம் ஆகிட்டு போய் அனுப்ப அந்த நேரம் நேரம் ஆகிட்டு கரங்களை தட்டிலாம் Happy birthday.
மலையேறி பொழைச்சாலும் ஆமா வேணும். ஆமா விட்டுறக்கூடாதுப்பா. ஆமா உனக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் அவன் வாங்கி திரும்ப கொடுப்பான். நீ திரும்ப கொடுமா, நீ கொடு. மாமா கொடுக்கலாம். பேசலாம். எல்லாம் கரங்களை ஏந்தி பிதாவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். இவளை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள்ல சபை பிள்ளைகள் எல்லாரும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து பிள்ளைக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பழிக்கட்டும். அநேகருக்கு மாதிரியாய் ஆண்டவரே இருக்க ஆண்டவரே உம்முடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. தேவனுடைய ஆதரவு ஆண்டவரை கற்பத்தில் இருந்தது போல 1000 தலைமுறைக்கு இருக்கட்டும். சபை பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை வல்லமை தந்து நடத்த முடியாது. பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை காணம் துதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதான வழிநடத்துதலும் 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய ஆதரவும் அவருடைய மாதிரியை பின்பற்றுகிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெஜ்ஜி சாப்பிட்றவங்க உள்ள, இட்லி சாப்பிட்றவங்க உள்ள, வெளியில நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெளியே டேபிள் போட்டுருவாங்க. உங்களுக்கு யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க, சாப்பிடுவாங்க. நாளை தினத்திலிருந்து நம்முடைய சபையிலே வீக்கப்புறம் தலைமை சபையிலே 2 நாட்கள் ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். கர்த்தர் ஆசை. தெரியவே இல்லை.